என் தங்கமே, உன்னுடைய வீட்டில் மிக பெரிய கண்டம் ஒன்று நாளைய விடியலில் வரப்போகின்றது. யார் இதனை நடத்தப் போவது? கருப்பன் எதனால் உனக்கு இதற்கு எச்சரிக்கை கொடுக்கிறான் என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். அப்பன் கருப்பன் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த அதிசயங்களையும் நடத்தி கொடுக்க வேண்டிய தருணம். இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கான அத்தனை நன்மைகளும் ஒரு சேர கிடைக்கும் அல்லவா? ஒரு கண்டம் வருகிறது என்றால் நிச்சயமாக அதிலிருந்து என் குழந்தை தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் அல்லவா? அதிலிருந்து தன் வாழ்க்கைக்கான அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டால் தன் கண் முன்னால் நடக்கக்கூடிய பல விஷயங்களை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. கருப்பன் அவ்வளவு எளிதில் எதையும் என் பிள்ளையிடத்தில் சொல்லிவிடுவதும் இல்லை. என் பிள்ளைகளிடத்தில் இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு எளிதில் வேதனைப்படுத்தும்படி நான் நடந்ததும் இல்லை. இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயம் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும். ஏனென்றால் வரப்போகின்ற பிரச்சனை என்னவென்று தெரியாமல் இருக்கும் வரைதான் ஒருவருக்கு கஷ்டம். வரப்போகின்ற பிரச்சனை என்னவென்று தெரிந்து கொண்டால் அதன் பிறகு யாருக்கும் இங்கு கஷ்டம் என்பது தொடர்ச்சியாக இருக்காதல்லவா? யாருக்குமே இங்கு பிரச்சனைகள் நிரந்தரமாக இருக்காதல்லவா? அதனால் கருப்பன் இன்று உன்னை காப்பாற்ற வந்திருக்கின்ற இந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக உன்னை நீ தெளிவுபடுத்திக்கொள். உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னை நன்மைப்படுத்தட்டும், என்றுமே உன்னை சந்தோஷப்படுத்தட்டும். உனக்கான வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கட்டும். நடப்பதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டாய். இனி வருகின்ற விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ என்னவென்று புரிந்து கொண்டாய். உன்னோடு உன் அப்பன் உன்னை வழிநடத்துகிறான் என்கின்ற உன்னுடைய நம்பிக்கைதானே இத்தனை காலமும் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. இந்த நம்பிக்கைதானே இத்தனை காலமும் உனக்கான அதிசயங்களை எல்லாம் உன் கண் முன்னால் நடத்துகின்றது. அதனால் என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ள என் பிள்ளை நீ எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் அது போதும். இனி உனக்கென எந்த சூழ்நிலையிலும் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற அர்த்தங்களை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நீ எதையும் எண்ணி வருத்தம் கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் உன்னை சுற்றி இருந்து எத்தனை பேர் கை கொட்டி ரசித்தார்கள் தெரியுமா? நீ எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி எண்ணி கண்ணீர் வடிக்கும் பொழுதும் அல்லது ஏதாவது ஒரு நிலையிலிருந்து ஒதுங்கும் பொழுதும் எத்தனை பேர் உன்னை பார்த்து கை கொட்டி சிரித்தார்கள் தெரியுமா? என் குழந்தையே, உனக்கு தெரியாது. ஏனென்றால் நீதானே இந்த சூழ்ச்சிகளுக்குள் தானாகவே வந்து சிக்கி இருக்கிறாய். நீதானே இந்த சூழ்ச்சிகளுக்குள் வந்து தானாகவே இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாய். வருத்தப்படட்டும், வேதனைப்படட்டும் என்று சொல்லி என் குழந்தை நீதானே இதற்குள் சிக்கி இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது எப்படி உனக்கு தெரியும் உன்னை தேடி வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம்? நிச்சயமாக இதையெல்லாம் உன்னால் ஒருபோதும் தெரிந்து கொள்ள முடியாது. ஒருபோதும் உன்னால் இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து கொள்ள முடியாது. உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்கள் எந்நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். இனி எல்லா நேரமும் நீ எதிர்பார்த்தது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும்.
நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் முன்னால் வந்து உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்தை உனக்குள் உருவாக்கி கொடுக்கும் பொழுதுதான் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை பற்றிய அத்தனை விஷயங்களையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நாம் எதற்காக ஆசைப்பட்டோமோ அதுவெல்லாம் நமக்கு எப்பொழுதும் நல்லபடியாக கிடைத்தது என்று சொல்லி, என் குழந்தை, இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு நாம் இதிலிருந்து எப்படி கடந்து வரப்போகிறோம் என்பதனை நீ புரிந்து கொள். நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டி வந்திருக்கிறது. உனக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள் வரப்போகிறது, மிகப்பெரிய கண்டம் வரப்போகிறது என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா? எதிர்பார்த்த வெற்றி ஒன்று அதன் பின்னால் காத்திருக்கிறது என்ற அர்த்தம். நாளைய விடியலானது 3ஆம் பிறை சந்திர தரிசனத்தினுடைய விடியல். இந்த சந்திர தரிசனத்தில் என் குழந்தை, நீ செய்ய வேண்டியது எல்லாம் என்ன தெரியுமா? தெய்வங்கள் அத்தனை பேரும் உன்னை தேடி வரப்போகிறார்கள். அத்தனை தெய்வங்களும் உறுதியாக உனக்கு துணை நிற்கப் போகிறார்கள். அப்படியானால் இந்த நேரம் நீ செய்கின்ற எந்த ஒரு செயலிலும் கவனமாக இருக்க வேண்டும். நீ செய்கின்ற எந்த ஒரு விஷயத்திலும் நீ மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். உன்னோடு எதையுமே நடத்திவிட உனக்கு தெய்வங்கள் உறுதுணையாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயல்லவா? உன்னோடு உனக்கான வெற்றியை உறுதியாக கொடுத்திட தெய்வம் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த வெற்றியையும் கொடுக்கிறது என்பதனை நீ நம்புகிறாயல்லவா? அப்படி இருக்கும் பொழுது எதற்குமே என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. இனிமேல் உன்னை தேடி நான் கொண்டு வந்து கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பது உன்னுடைய மிக பெரிய புரிதலாக இருந்து கொண்டிருக்கட்டும். தெய்வங்கள் அத்தனை பேரும் உன்னை கண்காணிக்கின்ற இந்த நேரம் நீ எக்காரணம் கொண்டும் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எந்த ஒரு நல்ல செயல்களையும் தவறான பாதைக்கு நீ அழைத்து சென்று விடக்கூடாது. தவறான விஷயங்களை நோக்கி இதுவெல்லாம் பயணப்பட்டு விடக்கூடாது. என் பிள்ளையே, தெய்வத்தின் பார்வை நம் மீது இருக்கிறது என்பதனை நாம் தெளிவாக உணர்ந்து கொண்ட பிறகு இது போன்ற தவறுகள் தெரிந்தோ தெரியாமலோ நீ செய்து கொண்டிருப்பாயானால் தெய்வம் நிச்சயமாக என்னவென்று கண்டிக்கும் அல்லவா? தெய்வம் நிச்சயமாக என்னவென்று கேள்வி கேட்கும் அல்லவா? இதனை நீ புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷங்கள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் உனக்குள் இருந்து உன் கண் முன்னால் நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் கருப்பன் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற பல சோதனைகள் என்று இவை எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நல்ல நேரம் ஒருவருக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கை அவர்களுக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும். ஒட்டுமொத்த மாற்றத்தையும் முழுமையாக நம்பிக்கையாக கொடுக்கும். நிச்சயமாக என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருந்தினாலும் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நாளைய விடியலில் உன்னை சோதிக்க வருகின்ற சில மனிதர்களிடமிருந்து உன்னை நிச்சயமாக நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உன்னை சோதிக்க வருகின்ற இந்த மனிதர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை துன்பங்களையும் ஒரு சேர கொடுத்து உன்னை வேதனைப்படுத்திவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எதற்கெடுத்தாலும் நீ கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருந்த காலங்களை எல்லாம் இவர்கள் கண்குளிர கண்டிருக்கிறார்கள். அதனால்தான் உனக்கு எல்லாவற்றையும் மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில்
கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் யோசிக்கிறார்கள். இவர்களினுடைய சிந்தனைகளும் இவர்கள் யோசிக்கின்ற விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நடந்துவிட்டது என்றால் உன்னை பார்த்து சந்தோஷப்படுகின்றவர்கள் இவர்களாகத்தான் இருக்க முடியும். அது மட்டுமல்ல, தேடி தேடி வந்து உனக்கு துன்பங்களை கொடுத்துவிட நினைக்கின்றார்கள். தேடி தேடி வந்து உனக்கு வேதனைகளை கொடுத்துவிட நினைக்கின்றார்கள். எதையும் உன் முன்னால் கொண்டு வந்து இவர்கள் நிறுத்த நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ இழந்துவிட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கான அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கான அத்தனை நம்பிக்கைகளையும் மீட்டு கொடுக்கும் அல்லவா. இவர்கள் இப்படித்தான் உனக்கு எப்பொழுதும் சோதனையை கொடுத்து கொண்டிருப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நிலையை உன்னால் நிச்சயமாக உணர்ந்துவிட முடியும். இந்த சூழ்நிலையை நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். இனி என் பிள்ளைக்கு இந்த கருப்பன் சொன்னது போல யாரால் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நீ கவனத்தில் கொண்டு, யார் உனக்கு துன்பங்களை கொடுத்தாலும் அதையெல்லாம் நீ நினைவில் கொண்டு எப்பொழுதும் உனக்குள் நினைவில் வைத்துக்கொள். சரியானது எல்லாம் உன்னை தொடர்ந்து வரும். சரியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக என்னவென்று உனக்குள் மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நல்லது நடக்கும். இந்த கருப்பனின் வார்த்தைகளை கேட்ட பிறகு உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்காமல் நான் சென்று விடுவேனா? இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை கொடுக்காமல் நான் சென்று விடுவேனா? இனி நடக்கின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற இந்த தீய மனிதர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். எல்லாமுமே உனக்கு நிச்சயமான சந்தோஷத்தை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ உணரத் தொடங்கு. இனிமேல் நீ எதிர்பார்த்ததை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக அடையத்தான் போகின்றோம். நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நீ இந்த வாழ்க்கையில் முழுமையாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். அப்பன் சொன்னது போல வேண்டும் என்றே உன் முன்னால் நின்று ஒருவர் உனக்கு வேதனைகளை கொடுக்க துணிகிறார்கள் என்றால் எக்காரணம் கொண்டும் அவர்களின் முன்னால் உன்னுடைய தன் நம்பிக்கையை இழந்து விடாதே. உன்னுடைய தன்மானத்தை ஒருபோதும் நீ விட்டு கொடுத்து விடாதே. உன் தன்மானத்தை விட்டு கொடுக்கின்ற நிலை மட்டும் வந்து விட்டது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் நீ இழந்து விட்டதாக மாறிவிடும். அத்தனை விஷயங்களையும் நீ இனிமேல் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பது போல உன்னுடைய நிலை மாறிவிடும். இப்பொழுதாவது இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள துணிந்து விட்டதை உறுதி செய். இந்த நேரமாவது கருப்பன் சொன்னது போல யாரால் எந்த திசையிலிருந்து என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் சமாளித்து மீண்டு வந்து விடுவேன் என்பதனை என் குழந்தை நீ உறுதி செய். எதிர்பாராத மாற்றங்கள் உன்னை சந்தோஷப்படுத்தும். எதிர்பாராத விஷயங்கள் எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதுதான் உண்மை. இனிமேல் நீ எதையும் தேடி தேடி சென்று வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதுமல்லவா. கருப்பனின் வார்த்தைகளின்படி உன் வீட்டில் வேண்டும் என்றே கலகத்தை உருவாக்க நினைக்கின்றார்கள் இந்த மனிதர்கள். இவர்களுக்கு ஒரு துளி அளவேனும் நீ இடம் கொடுத்து விடாதே. இவர்களுக்கு ஒரு துளி அளவேனும் நீ சம்மதம் தெரிவித்து விடாதே. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனிமேல் எப்பொழுதும் இந்த கருப்பனின் ஆசிகளோடு நல்லபடியாக நடக்கும். எந்த நிலையிலும் உனக்கான அற்புதங்கள் ஒவ்வொன்றும் நல்லபடியாக நடந்து உன்னை மகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும்.
இனி எப்பொழுதுமே நான் உன்னோடு தான் பயணிக்கிறேன் என்பது உனக்கு புரிந்து கொண்டாலே அது போதுமே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.